கஜேந்திரன் அவர்களே, குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் 300, 400 காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி. ஆனால் எங்களுடைய தரப்பிலே போராடி இருக்கக்கூடியவர்கள், ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடியவர்கள், எதிர்ப்புகளை வெளியிடப்படக்கூடியவர்கள் மிக குறைந்த அளவில் இருந்தார்கள். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதே நேரம் நில சொந்தக்காரர்கள் இருந்தார்கள். இதை தாண்டி மக்களுடைய பிரசன்னம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது. நீங்கள் குறிப்பிடக்கூடிய விடயம், அவர்கள் அச்சப்படுகிறார்கள், புலனாய்வாளர்களுடைய அச்சுறுத்தலை ஏற்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் இன்னும் ஒரு பக்கமாக ஒரு பிரச்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏனையவர்களை அந்த இடங்களில் அண்ட விடுவதில்லை என்று சொல்லி இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்கல? இல்லை, அதை நான் முட்டாக மறுக்கிறேன். அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. நாங்கள் கடந்த பல மாதங்களாக ஒவ்வொரு போராட்டங்களுக்கு முன்னதாகவும் நாங்கள் அறிவிக்கின்றோம், கட்சி பேதங்கள் இல்லாமல் அனைவரையும் கலந்து கொள்ள சொல்லி. இந்த போராட்டத்திற்கு முன்னதாகவும் எங்களுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறிய கருத்து ஊடகங்களுக்கு கூட வந்திருந்தது. கட்சி பேதங்கள் இல்லாமல் அனைவரையும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அது அந்த இது என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த போராட்டத்தை மலினப்படுத்த விரும்புகிறவர்கள், இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தி, இந்த போராட்டம் ஒரு அரசியல் லாபத்துக்காக நடைபெறுகிறது என்று சொல்லி இந்த போராட்டத்தை பலவீனப்படுத்தி அரசுக்கு பலஞ்சேர்க்க விரும்புகிறவர்கள் மாத்திரம்தான் அவ்வாறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த விதமான உண்மைகளும் கிடையாது. இப்பொழுது நாங்கள் இப்போ பல்வேறுபட்ட இப்போ நேற்றைய தினம் புளொட் அமைப்பை சார்ந்தவர்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள், டெலு அமைப்பை சார்ந்தவர்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள், இபிஆர்எல் அமைப்பை சார்ந்தவர்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள், ஜனநாயக போராளிகள் கட்சியை சார்ந்தவர்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள், தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீகாந்த் ஐயா, சிவாஜிலிங்கம் ஐயா போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள், அங்கிரணேசன் ஐயா தமிழ் தேசிய பசுமை இயக்கம் கலந்து கொண்டார். அதுபோன்று ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதிகள் அங்கே கலந்து கொண்டிருந்தார்கள். அப்படி என்று சொல்லி சொன்னால் இதில் எல்லாரும் வந்திருக்கிறார்களே. ஆனால் இதில் ரெண்டு சொல்லி சொன்னால் இதில் இப்போ காணி உரிமையாளர்கள் சகலரோடும் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். சகல கட்சிகளோடும் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் இயங்கக்கூடிய சகல கட்சிகளோடும் தொடர்பு கொண்டு காணி உரிமையாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வர சொல்லி. ஏனென்றால் நாங்கள் அவர்களுடைய அந்த விடயங்களில் தலையிடுவதில்லை. ஏனென்று சொல்லிச்சினால் அவர்கள் இப்போ டக்ளஸ் சிவானந்தா ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிற பொழுதும், அங்கஜன் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிற பொழுதும் இந்த காணி உரிமையாளர்களை அவர்கள் சந்திப்பதற்கு அழைக்கிற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் போகாவிட்டதில்லை. அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் போயிருக்கிறார்கள். எந்த ஒரு இது அந்த மக்களுடைய காணி, அந்த மக்கள் தங்களுடைய காணி தொடர்பாக யாரை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அதை தடுத்தது கிடையாது. அல்லது யார் போராட்டத்துக்கு வர வேண்டும் வரக்கூடாது என்பதையும் நாங்கள் ஒரு நாளும் தீர்மானித்தது கிடையாது. அந்த சுதந்திரத்தை அவர்களிடமே கொடுத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் இதிலே எந்த ஒரு அரசியல் லாபம் தேடுவதற்கு நாங்கள் முயற்சிகள் எங்களை பொறுத்தவரையிலே என்றால் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தமிழர்கள் இருந்தால்தான் தேசிய அரசியல் இருக்க முடியும்.